நமஸ்காரம். ஆங்காங்கு சில பழமொழிகளைப் போல எழுதியிருக்கிறார்கள். அது எந்த நாட்டுடையது, எந்த மொழியுடையது அதெல்லாம் தெரியாது. உண்மையில் பழமொழிதானா, முதியவர்களுடைய மொழியா, சான்றோர் மொழியா, வேற்றோர் மொழியா தெரியாது. அதில் ஒன்று படித்தேன். நாம் போய் சேரும் இடம் முக்கியமில்லை, பயணம்தான் முக்கியம். It is not the destination that matters. The journey matters என்று போட்டிருந்தது. நாம் எங்கு போய் சேர வேணும், எது போய் சேரும் இடம்ங்கிறது முக்கியமில்லை. அதற்குரிய பயணம் எப்படி திட்டமிடுகிறோம், எப்படி பயணம், அதில் போகும்போது வரும்போது என்ன அனுபவங்கள், அதெல்லாம் தான் முக்கியம். இது சொல்லி இருந்தது. இது உலக விஷயத்தில் கூட ஒவ்வாது. எதை அடைய வேண்டும்ங்கிற இலக்கே இல்லாமல் பயணம் செய்ய முடியுமா? இலக்கு கண்டிப்பா வேண்டும். இலக்கை அடைந்து விட்டோம் என்று கொண்டாடுவதை விட அந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு திட்டமிடுவதை விட இலக்கை அடைவதற்குண்டான முயற்சி முக்கியம். இது சொல்லுவது நியாயம். நான் இந்த பரீட்சையில் மாநிலத்திலேயே முதலாக வரப்போகிறேன், வந்தால் என்னை இப்படி பேட்டி எடுப்பார்கள், அதை நினைத்து கொண்டாடும் திட்டத்தை விட அந்த மதிப்பெண் எடுப்பதற்கு படிப்பது மிக முக்கியம். அந்த விதத்தில் ஜேர்னியை பற்றி சொல்லலாம். ஆனால் அதற்கென்று இலக்கே முக்கியம் இல்லை, அது சொல்லக்கூடாது. இந்த உலகத்திலே சொல்ல முடியாது என்றால் அவ்வுலகத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். எந்த சன்னியாசியாக இருந்தாலும் முக்தி அடைய வேண்டும்ங்கிற இலக்கோடு தான் செயல்படுவர். முற்றும் துறந்தவர் தான் முனிவர். ஆனால் முக்தி வேண்டாம்னு துறந்து விடுவாரா? தத்துவஹித புருஷார்த்தம்னு 3 சொல்லுவார்கள். தத்துவம்ங்கிறது ஆத்மான்னு வைத்துக் கொள்வோம். இந்த ஆத்மா எதை அடைய வேண்டும், அவருக்கு விருப்பமானது புருஷார்த்தம் எது? என்ன பிறவி எடுத்திருக்கிறேனோ அதற்கு தகுந்துதான் புருஷார்த்தம். உணவே அப்படித்தானே. நான் சிங்கமாக பிறந்தால் மானை அடித்து சாப்பிடுவேன், பசுவாக பிறந்தால் புல்லை சாப்பிடுவேன். நான் சிங்கமாக இருந்தால் கர்ஜிப்பேன், நாயாக இருந்தால் குறைப்பேன், கத்துவேன். ஆனால் அதற்கு பேர் வெவ்வேறு. அதனால் நான் என்னவாக பிறந்திருக்கிறேன், நான் யார் என்பதை பொறுத்து எதை அடைய வேண்டும்ங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்படும். அதில் மெதுமெதுவே ஆத்ம விஷயம் நன்றாக புரிந்து பரமாத்மா இன்னார்னு தெரிய வருமானால் அவரை அடைவதுதான் இலக்கு. அதைத்தான் முதல்ல பிக்ஸ் பண்ணுவார்கள். நாம் ஒரு வண்டி ஏற வேண்டுமானால் எந்த ரூட்டு பஸ்ன்னு பார்த்து அதில் தான் ஏறுவோம். எந்த ஊர் போறோம்னு முக்கியமில்லை, பஸ் ஏறி பயணம் பண்ண வேண்டும் யாரும் சொல்ல மாட்டோம். அதே போல ஆன்மீகத்திலும் இலக்கு முதல் புருஷார்த்தம். அதற்கு தகுந்துதான் வழிமுறைகள், உபாயம். அது கர்மயோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், பக்தி யோகமா இருக்கட்டும், சரணாகதியாக இருக்கட்டும், எல்லாமே வழிகள், மார்க்கங்கள். அந்த மார்க்கமே இனிமையாகத்தான் இருக்கும். பக்தியே இனிமையானது. பக்தியை பக்திக்காகவே செய்யலாம். இன்னும் கேட்டால் சிலர் கூறுவார்கள், ஆழ்வார் பாசுரத்திலேயே முக்தியே வேண்டாம் பக்தியே போரும் சொல்லலாம்.
அதெல்லாம் ஆசைக்காக சொல்லிக் கொள்வார்கள். யாருக்கும் முக்தி வேண்டாம்ங்கிற எண்ணம் இல்லை, அடைந்தே தீருவார்கள். அந்த அடைவதற்கு வழி என்னன்னு பார்க்கும்போது அந்த வழி சுகமான வழிகளாக இருக்கும். அதற்கென்று வழியே போதாது. ஏதோ ஓரிடத்தில் எழுதப்பட்டதை வைத்து இங்கான டெஸ்டினேஷனையே மறந்து விட வேண்டாம், பாதையே போதும் என்று இருந்து விட வேண்டாம்ங்கிறதுக்காக கூறினேன். இதை போல் எத்தனையோ பழமொழிகள் எங்கெங்கோ எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் 2 வரியில் இருப்பதை பார்த்து ஓ இதுதான் ரொம்ப அழகாக இருக்கிறது என்றெல்லாம் மயங்கிவிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ரிஷிகள் ஆச்சாரியர்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். அதன்படி படித்துவிட்டு அந்த புரிதலோடு இதை போல எதை படித்தாலும் குழம்ப மாட்டோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.